விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2026. எத்தனை ஆறு பாருங்களேன். 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2026, வைகாசி மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள், சனிக்கிழமை அதற்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, கார்த்திக் சார் நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து நான் தரக்கூடிய இன்றைய சூரியோதயத்திற்கான ராசி பலன். எப்பவுமே ஒரு குரல் நமக்கு சந்தோஷம் தரணும், ஒரு முகம் நமக்கு ஒரு அன்னைக்கு நாளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதன் அடிப்படையிலேயே இந்த ராசி பலன் உங்களை தேடி, உங்கள் வரவேற்பறையில், உங்கள் உள்ளம் கைகளை தேடி. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கானே அழுத்துருங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். இன்னைக்கு சந்திரன் காலை 6:15 வரை திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்னைக்கு நாள் முழுதுமே சஷ்டி திதி நமக்காக இருக்கு. சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும். இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 3 மணி வரைக்கும். காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக கிழக்கு. இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே சார், எங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்னு பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவர்கள் கேட்கலாம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்ததாகவே ஜோதிட சாஸ்திரம் அடையாளம் சொல்லுது. திருவோண திருவிழாவில் அந்தியம் பொழுதில் ஹரி உருவாகி ஹரியை தந்தவனும் பல்லாண்டு அப்படின்னு 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாடல். அப்போ என்ன பரிகாரம்? அந்த வாமன அவதார திருவுருவ படத்தை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், அந்த வாமன அவதாரத்தினுடைய கதையை பெருமையாக கேட்கறதும், 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 அந்த பாசுரத்தை காதுகளால் கேட்பதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும். பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு, ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் இதை ஒரு பரிகாரமாக செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை ஆரம்பித்து பாருங்களேன். டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். நான் ஒரு நல்ல காரியம் வச்சுருக்கேன்னு சொல்பவர்கள் கூட இந்த கதையை கேட்கிறதோ, இந்த காட்சியை பார்க்கிறதோ, இந்த பாடல்களை கேட்கிறதோ பெரிய வெற்றியை இன்னைக்கு நாளில் கொடுத்துரும். இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமாக இருக்கு. இது ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? இப்போது எப்பவும் போல் மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அறக்க பறக்க ஓடி தான் ஆகணும். மூச்சு வாங்குது சார், அப்ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸ் கம்மிங் சார். த பாலிசி, ப்ரோட்டோகால், ப்ரொசீஜர், அதாங்க த ரெஸ்பெக்டு. எங்கே வணக்கம் சொல்கிறது, யாருக்கு வணக்கம் சொல்கிறது, குனிஞ்சு வணக்கம் சொல்கிறதா, நிமிந்துக்கிட்டு வணக்கம் சொல்கிறதா, இல்லை பெரிய வணக்கமாக சொல்கிறதான்னு இந்த ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் இதுக்கெல்லாம் எப்பவும் பாருங்கள் உங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு தருணம்னா பாருங்கள். அரசு அதிகாரிகள், உங்களை விட ஸ்டேட்டஸில் உயர்ந்தவர்கள், கொஞ்சம் ஒரு லெவல் மேலே இருக்க நபர்கள், மனிதர்கள் ரெஸ்பெக்டுடன் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரெஸ்பெக்டை கொடுக்குற அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது இவன்லாம் என்னையை பிடிச்சி நடந்தான், இவனுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியதாக, ஸ்தானம்னு ஒன்று இருக்குல்ல, பவர்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த புரோட்டோகாலெல்லாம் பின்பற்ற வேண்டிய தருணம் இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் பாருங்கள். இன்னைக்கு கோவிலில் க்யூவில் நிற்க வச்சுடுவாங்க, கும்பலில் க்யூவில் நிற்க வச்சுடுவாங்க. அரசு அலுவலகங்கள், அரசாங்க அதிகாரிகள் இவங்ககிட்டலாம் க்யூவில் நின்று பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள். ஜாம் ஆகும்,
இல்லை எனக்கு ஜாம் ஆகலை, உங்களுக்கு ஜாம் ஆகும் அப்படிங்கிறத. டிராஃபிக் ஜாம், நீங்கள் பன் பட்டர் ஜாம்லேயே இருந்தால் எப்படி ரிஷபராசி நேயர்களே? கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விட்டு வெளியில் வாங்க. உணவு கொஞ்சம் சகித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும், உணவுப் பொருளை பழிக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரின்சிபல் கொள்கை உங்களுக்குள்ளே இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் உணவை விமர்சனம் செய்ய வேண்டிய தருணங்கள். இது வெந்துருச்சு, இது வேகலை, இது அப்பளம் பொரியலை, இது காய் வேகலை, இது கொஞ்சம் அதிருப்தியான உணவுடன் இன்றைய நாள் அப்படிங்கிறத ரிஷபராசி நேயர்களுக்காக சொல்லலாம். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நமக்கு எது வேணால் இருக்கட்டும் சார், அதிருப்தி கூட இருக்கட்டும், கவலை இல்லை, ஆனால் இந்த ரெஸ்பெக்ட் குறையாமல் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்னு. கொஞ்சம் காசு வருமானமாக இருந்தாலும் அது கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு. திருட மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், என்ன கஷ்டத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் என் கௌரவத்துக்கு குறைச்சல் வரக்கூடாது, என்னை யாரும் நாக்கு மேலே பல்லு போட்டு ஒரு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கௌரவத்திற்காக பொருளாதார சுழற்சி, ரொட்டேஷன், இது இஎம்ஐ வேற கரெக்டாக கிளியர் பண்ணணுமேங்கிற பயத்தில் இருந்தெல்லாம் வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். மணி ரொட்டேஷன், பண சுழற்சி, பெரிய திருப்தி சார். தகப்பனார் வழி உறவுகள், சித்தப்பா பெரியப்பா, இன்னும் ஸ்தானத்துக்காக யார் யாரெல்லாம் அப்பான்னு கூப்பிடுறோமோ அவர்கள்ட்டதெல்லாம் சுப செய்திகள் வர வேண்டிய அமைப்பு. எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. பூர்ண கும்பம், முதல் மரியாதை, எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், கோவில் காரியங்களில், ஆன்மீக சேவையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இன்றைக்கி எங்கேயோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தரை திட்ட போகிறீங்க. நல்ல உச்ச சாயலில் குரல் வந்துடும். எல்லோரும் உங்கள் குரலை பார்த்து என்ன இவர் இவ்வளோ ஷார்ட் டெம்பராக இருக்கார், இந்த கற்றுறாரு அப்படின்னு. என்னக்கா பண்ணுறது, கொஞ்சம் திட்டி தான் ஆகணும், உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி சந்திரனே உங்கள் ராசியில் உணர்ச்சி வசப்பட போகிறார். அப்போ நீங்களும் உணர்ச்சி வசப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் கோபத்தை, வன்மத்தை வெளியில் வாய் திறந்து பேசி தான் ஆகணும். கடகராசினார்களே, பேச மாட்டேன்னெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ உங்கள் கடமைக்கு ஒரு பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷனுங்கிறதுலாம் பெரிய சோதனைகள் இருக்கும். தூக்கம், ஆமாம் சார், டிஸ்டர்ப் ஆகுது. அதுவும் இந்த பிற்பகலில் 2 to 4 தான் யாராவது ஒரு பெரிய கல்லா தூக்கி போடுவாங்க, பெரிய காலிங் பெல்லை அடிப்பாங்க. அப்போ தான் முக்கியமாக எட்டி பார்ப்பாங்க. ஏன்னா வரத்துக்கு வேறு நேரமே இல்லையா, நான் எப்போ வர சொன்னேன், நீங்கள் எப்போ வரீங்கன்னு 2 பாட்டு விட்டு தான் ஆகணும். இது பாட்டுடை தலைவன் இல்லை, பாட்டுடை தலைவி இல்லை, இன்றைக்கி வெற்றி செல்வன் இல்லை, வெற்றி செல்வி இல்லை, கொஞ்சம் வெறும் செல்வி வெறும் செல்வனாக இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். கோபத்தை தூண்டுவாங்க, குணத்தை கொஞ்சம் டீஸ் பண்ணி தான் பார்ப்பாங்க. வேண்டத்தகாத கேள்விகள், விரும்பத்தகாத கேள்விகள் உங்களை வந்தடையும். எரிச்சல் இருக்குங்கிறது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண வேண்டிய தருணங்கள். கொஞ்சம் சபை நாகரீகம் அப்படிங்கிறத கையில் எடுக்க வேண்டிய ஒரு தருணங்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி மாலை நேரத்தில் மிகச் சரியானது ஒரு முடிவை எடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கும். கூட்டத்துங்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும், கூட்ட நெரிசல்களை அவாய்ட் பண்ணிக்கிறதும், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான தருணம். மாலை நேரத்தில் பாருங்கள், ஒரு சிறப்பு விருந்து அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கு. பிரத்யேகமான உணவு ஏற்பாடு. சார் கெட் டுகெதரா சார் கொஞ்சம் ஸ்நாக்ஸா சார், கொஞ்சம் சிறப்பு உணவா சார், ஆமாம் பஃபே சிஸ்டமாக கூட இருக்கலாம்னா பார்த்துக்கங்களேன் சார். பஃபேவா சார், கிராண்டா சார், கிராண்டு டின்னரா சார், கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு. பணத்தை எங்கே தேடுவேன், இந்த பணம் வந்துச்சு போயிடுச்சு, கையில் தங்கலை, வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள்னு வருது போகுது. ஆனால் பாருங்கள், நிறுத்த முடியல அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நேத்தி தான் சார் இஎம்ஐலாம் எடுத்து முடித்தாங்க, நேத்தி தான் சார் பணம்லாம் வெளியில் போச்சு, ஒரே அவுட் கோயிங்காக இருக்குது, எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து பேமெண்ட் வரல, எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. கேஷ் க்ரன்ச்சுங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் இருக்கும். பாரோ ஃப்ரம் நெய்பர், உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் கூகுள் பேயில் அனுப்பிச்சிடுங்க, உங்களுக்கு கையில் கேஷ் கொடுத்துட்றேன். இப்படி அடுத்தவர்கள்ட்ட ஒரு பொருளாதாரத்தை கொஞ்சம் மாற்றி விட சொல்லி கேட்க வேண்டிய தருணங்கள். மாற்றி விட சொல்லி தான், ஏமாற்றி விட சொல்லி இல்லை. அப்புறம் திருட்டா களவா ஏமாத்துறதா இல்லையே, மாற்றி தானே கேட்குறோம், தப்பு கிடையாது. இப்படி மாற்றி விட்டு பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு இருக்கும். யாருக்கோ ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறதோ, இல்லை யார்கிட்டருந்தோ ஒருத்தர்கிட்டருந்தோ மாற்றி பொருளாதாரத்தை ஒரு சின்ன ரொட்டேஷனுக்காக கேட்க வேண்டிய நாளாக இன்னைக்கு நாள். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் சுப செய்திகள். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும், சொல்ல துடிக்குது மனசு, அந்த படத்தில் தாங்க பூவே செம்பூவேன்னு
எவ்வளோ ஒரு மென்மையான ஒரு பாடல். அதை போலவே இன்னைக்கு மென்மையான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னா பாருங்களேன். அப்போ நான் செய்த பாவம் அது என்னோடு போகும், இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள் விதத்தில் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். தாத்தா பாட்டிகளாக இருந்தால் பேர பிள்ளைகள் விதத்தில் இருக்கும். இளம் வயது துலாம் ராசி நேயர்களாக இருந்தால் நண்பர்கள் மூலமாகவும் சிநேகிதர்கள் மூலமாகவும் அக்கம் பக்கத்தினர்கள் மூலமாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணும். இந்த ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றது, சதுரமாக உட்காந்து சாப்பிட்றது, கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றது, லீவை என்ஜாய் பண்ணுறது, கத்துறது, சத்தம் போடுறது. ஆமாம் சார், ஒரே இறைச்சல் சார், சவுண்டு தான் அப்படின்னு துலாம் ராசி நேர்களே இன்றைக்கி சவுண்டு பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் என்கிட்ட யாரும் சவுண்டு விட முடியாது சார். என்கிட்ட யாரும் சவுண்டு விடாமல் இருந்தாலே நான் சந்தோஷப்படுவேன். அதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு விஷயம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நடந்து முடிஞ்சிருமா? கண்டிப்பாக நடந்து முடிஞ்சிடும். உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன அட்டம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆக வேண்டிய அமைப்பு. உங்களுடைய ஸ்மார்ட்னஸ், புத்திசாலித்தனம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைக்கி பெரிய அளவுக்கு வேலை செய்யும்னா பார்த்துக்கங்களேன். அப்போது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டலாம் ஒரு இணக்கமான தருணம். பங்காளி 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிற விஷயமெல்லாம் இன்றைக்கி பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்காக பழைய சர்ச்சைகள், வம்புகள், வாத விவாதங்கள், கலாட்டாங்கள் மறப்போம் மன்னிப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த ஐ திங்க்குங்கிறது இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். இந்த ஐ திங்க்கு கொஞ்சம் ரிசல்ட்டும் இன்றைக்கி கொடுக்குன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அளந்து தான் பேசுவேன், அளந்து தான் சொல்வேன். அப்போ அளவாக கொடுக்கறது, அளவாக வாங்குறது போதுங்க, இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு உங்களை நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது. இந்த மேஜர் ஸ்கேலு மைனர் ஸ்கேல் எல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நல்ல புரிதலுக்கான தருணங்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறதுக்கான தருணங்கள், குழந்தைகள் விதத்தில் நல்ல செய்திகள், அக்கம் பக்கத்தினருடைய நட்பு, பாசம், பந்தம். இந்த பண்டமாற்று முறை ஒரு 4 தக்காளி கொடுத்துருங்களேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்தால் பின்னாடி அவங்க உடனே ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுத்து விடுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் கொடுத்து விடுறது அப்படின்னு. இந்த எக்ஸ்சேஞ்சு அதாங்க இந்த பார்ட்ரு எக்ஸ்சேஞ்சு, பார்ட்ரு சிஸ்டம், பண்டமாற்று முறை அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. கோவில் பிரசாதங்கள் வீடு தேடி வருவதும், ஒரு நல்ல நட்பு, அறிமுகம், சிநேகிதர்களே நல்ல கலந்துரையாடல்கள், நல்ல புரிதலுக்கான தருணங்கள், இதெல்லாம் சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். பணவரவு தேவைக்கு ஏற்ப இருக்கும். அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை விட்ட குறை, தொட்ட குறை இதெல்லாம் சரியாயிடும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங் சீரும் சிறப்புமாக இருக்கும். கலருன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வஸ்திரம் இருக்கும். நம்ம வேற சனிக்கிழமைனா ப்ளூ கலர் தான் போடுவோம். சும்மாவே நமக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும். ஏன் கார்த்திக் சார் அப்படின்னு, அச்சோ ஆமாம் அப்படின்னு இந்த நீல நிற வஸ்திரம் நம்ம போடுறதோ, நீல நிறம் வஸ்திரம் போட்டவர்களை நம்ம சந்திக்கிறதோ, கடந்து வர வேண்டிய தருணங்களோ. காலையிலே ஒரு ஆள் சொன்னாரியா, அந்த ப்ளூ சட்டை அப்படின்னா, ப்ளூ சட்டைன்னா வில்லங்கம்னு இல்லை, இன்றைக்கி அதே ப்ளூ சட்டை உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. நிறைய நல்ல காரியங்கள் செய்ய போகிறாங்க. உங்கள் மீது இருக்க விமர்சனங்களெல்லாம் மாற்றி சொல்லுவாங்க, உங்களை ஆகா ஓகம்பாங்க. ஆனால் மகர ராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. அவங்க கூட தான் நம்ம பொழப்பு நடந்தணும். அவங்க சாமியை தூக்கட்டும், தூக்காமல் போகட்டும், அவங்க வம்பு பண்ணட்டும், பண்ணாமல் போகட்டும், அவங்க ஏமாற்றட்டும், ஏமாற்றாமல் போகட்டும். ஆனால் நமக்கு காரியம் நடந்தே ஆகணும். காரியமாக வீரியமான காரியம் பெருசு. ப்ரொஃபஷனலாகவே பேசுவோம், காரியத்தை பற்றி மட்டும் போவோம், சந்திச்சுட்டு வெளியில் வந்துடுவோம். இந்த டீசெண்டாக சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு டீசெண்டாகவே இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் மனதில் பெரிய போராட்டம். என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. கார்த்திக் சார் யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க பாருங்கள், இன்றைக்கி எல்லாம் லேட்டு. காலையில் எந்திரிச்சது லேட்டு, சாப்பிட்டது லேட்டு, ஒரு அப்பாயின்மெண்ட் சொல்லியிருந்தாங்க, மீட்டிங் சொல்லியிருந்தாங்க, அதுவும் லேட்டு. பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ். ஒன்று முடிஞ்சு இன்னொன்று ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று குறுக்கால வருது. நான் என்ன தான் பண்ணுறது? இந்த மல்டி டாஸ்கிங்லேயே ரேஞ்சாக பண்ண வேண்டிய அமைப்பெல்லாம் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்கள் ராசியில் வீட்டு இருக்க ராகு பகவான் நிறைய மல்டி டாஸ்கிங் கொடுப்பார். உங்கள் மனது ஒரு நிலையான மனதாக இல்லாமல் அதீத கற்பனைகளையும் அதீத ஒரு கனவுகளையும் கொண்டு வந்து சேர்ப்பார். இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் நடக்குமா, எப்படி அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமலே போயிட்டுருக்கும். மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் இன்றைக்கி ஏற்படும். ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் உங்கள் மெடிக்கல் கிட்ட வச்சுருப்பீங்களா, அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு மாத்திரை அவுடேட்டடாக இருக்கும், இல்லை தீர்ந்து போயிருக்கும், இல்லை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம், எதிரிக்கு பதில் சொல்ல வேண்டிய தருணம், எதிரியை மன்னித்து பரவாயில்ல இன்று போய் நாளை வான்னு சொல்ல வேண்டிய தருணங்களா. நம்மள இன்னைக்கு காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னு எதிர்பார்த்த நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடியே முடியறதுக்கான தருணங்கள், லாபம், ஆதாயம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உங்களோட உண்மை உழைப்பு, உங்களோட இறக்க மனசு தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது பண்ண போகுது. ஒரு தானமாவது, ஒரு உதவியாவது,
ஒரு ஹெல்ப்பாவது உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கு இன்றைக்கி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வழி சொல்கிறதா இருக்கலாம், ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், ஏடிஎம்மில் ஒருத்தருக்கு பணம் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறதா இருக்கலாம். தர்மக்காரகன் வீட்டில் கர்மக்காரகன் அமர்ந்திருக்கும் பொழுது மூத்தவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய கடன் இன்றைக்கி இருக்கும். அந்த கடனை தீர்த்து வச்சுருவீங்கன்னா பார்த்துங்களேன், கடனை தீர்த்துட்டாலே சனி உங்களை வாழ்த்துவார், சந்தோஷப்படுவார். அப்போ தொழிலில் கெட்டிகாரங்கிற பேர் வரும், பாராட்டு வரும், புகழ் பெருமை வரும். ஆனால் ஞாபக மருதி நிறைய இருக்கும். ஆமாம் சார் கார்டை மறந்துட்டேன், இந்த ஐடி கார்டை மறந்துட்டேன், இந்த அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 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 காரியத்தை பார்க்குறப்ப முன்கோபம் வரும், தட்டி கேட்கணுங்கிற எண்ணம் வரும். ஆனால் இடம், பொருள், ஏவல், ஆவி இதெல்லாம் பாருங்கள். நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு, இந்த தெருவில் போகிற எதையோ எடுத்து நம்ம ஏன் சட்டக்குள்ளே விடுவானே, அது குத்துதே குடையுதேம்பானே, ஒதுங்கி நிற்கிறது நல்லது. அதே மாதிரி பெண் மீனராசி நேர்களாக இருந்தீங்கன்னா யாரை பற்றி எந்த விமர்சனமும் பேச வேண்டாம். நம்மை நாம் பேசிப்போம், நம்ம விதியை நாம் நொந்துப்போம் அப்படிங்கிற பலன் தான் நான் சொல்லக்கூடியது. எப்போவுமே நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன புண்ணியம் செய்தேங்கிற கேள்வியை சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இன்றைக்கி கேள்விக்கான பதில் அப்படிங்கிறதுக்கும் ஒரு புண்ணிய காரியம் டெஃபினட்டாக இன்றைக்கி செய்வீங்க. இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.